உயிர் சேவை சிறுகதை. ஆசிரியர் கோமதி சுப்பிரமணியம் அவர்கள். மதிய சாப்பாட்டு நேரத்தையும் கூட நெருக்கடி கேஸுகளுக்காக அர்ப்பணித்துவிட்ட டீ டயத்துக்கு குவார்ட்டர்ஸுக்கு திரும்புகிறாள் சாவித்ரி. மகள் வந்ததும் சேர்ந்து சாப்பிடுவதற்காக காத்திருக்கும் அன்னை பர்வதம் தன் பசி தெரியாது இருக்க சித்திரத்தோடு ஐக்கியமாகி விடுகிறாள். எதிரே இருக்கும் அட்டையில் எதிரிகளுக்கு எச்சரிக்கையாக எல்லையை காத்து நிற்கும் இமய சிகரத்தை வரைந்து முடித்து அதன் மீது படர்ந்துள்ள வெண்பனி மூட்டத்தை தத்ரூபமாக தீட்டிக் கொண்டிருந்த வேளையில்தான் சாவித்ரி வந்து கொண்டிருந்தாள். கலகலவென்னும் சிரிப்பொலி கட்டியம் கூறியது சாவித்ரியின் வரவுக்கு. தாயார் பர்வதத்தின் மனம் அலைபாய்கிறது. சாவித்ரி, நீ ஊருக்கு டாக்டராக இருக்கலாம், எனக்கு நீ மகள் இல்லையா? உன் சௌக்கியத்தில் எனக்கு அக்கறை இல்லையா? உன் வரவுக்காக ஒரு ஆத்மா அன்னை என்ற பெயரால் துடித்து கொண்டு இருக்குமே என்பதை கூட உணர ஒட்டாத ஒரு நிலையை உன்னத சேவையாக உயர்த்துகிறாயே என்று கேட்க நினைத்ததை கேட்கவில்லை. சாப்பிடக்கூட வர முடியாமல் அப்படி என்ன உத்தியோகம் என்று பர்வதத்தின் மகளாக மட்டும் இறந்த காலத்தில் கேட்டிருந்தால் அந்த கேள்விக்கு பொருளுண்டு. இப்போது அவள் ஒரு டாக்டர். தான் தனது என்ற நிலையை தாண்டி பிறருக்காக தன் சுகத்தை அர்ப்பணித்துவிட்ட மேன்மையான நிலையிலே இருப்பவள். பர்வதத்திடமிருந்து பெருமூச்சு பெறுகிறது. அம்மா, என்னம்மா இது? ஓவியம் நன்றாக அமையவில்லையா? பெருமூச்சு விடுகிறாயே என்று கேலியாக சிரித்து கேட்டபடியாக தாயார் வரைந்து கொண்டிருந்த ஓவிய அட்டையை பறித்து இப்படியும் அப்படியுமாக பிடித்து கொண்டு ரசிக்கிறாள். ஆஸ்பத்திரியில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளோடு உறவாடுவதன் பலனாக சாவித்திரியும் கூட குழந்தையாகிவிட்டாளா? நன்றாகத்தானே அம்மா வரைந்து இருக்கிறாய். அம்மா, உன் தங்க கைக்கு எதுவும் செய்து போட வேண்டாம், இப்போது சாப்பாடு போடு, உனக்காக எத்தனை நேரம் காத்திருப்பது என்று கேட்டுக்கொண்டே இருக்கையை விட்டு எழுந்தாள். ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி, இன்று ஒரு போது நீயாக சாப்பிட்டு விடு, எனக்கு வெறும் டீ மட்டும் போதும், சற்று ஓய்வெடுத்து கொண்டு வருகிறேன். செந்தாமரையின் சிரிப்பாக பேச்சு இருந்தாலும் மகளது முகம் களைப்பின் இறுக்கத்தில் வாடி துவண்டு இருப்பதை காணும்போது பெற்ற மனம் சங்கடப்படுகிறது. மகளை கடிந்து கொள்ளவும் முடியாது, அவள் மீது விரக்கம் கொள்ளவும் முடியாது. தடுமாறுகிறாள். தான் சாப்பிடாத போது அன்னை சாப்பிட மாட்டாள் என்பது தெரியும் இருந்தும் அப்போதைய அலுப்பு அவளை அறைக்குள் தள்ளியது. பால்காரன் வரும் வரையிலும் பொழுதுபோக்காக அரைக்குறையில் விட்ட ஓவியத்தை தொடருகிறாள் பர்வதம். டெலிஃபோன் மணி கிணுகிணுக்கிறது. களைத்து படுத்திருக்கும் மகளது ஓய்வுக்கு முறிவு நேர்வதைக் கண்டு எதற்காக தாயின் மனம் வேதனைப்படுகிறது. பர்வதத்துக்கு வந்த ஆத்திரத்தில் ரிசீவரை பிடுங்கி எறிந்துவிட்டு மகளை கட்டிலில் தள்ளி தாளாட்ட வேண்டும் போல இருந்தது. சாவித்ரி குழந்தையாக இல்லையே. நான் ஒன்றும் குழந்தையில்லை, நீங்கள் என்னை ஏமாற்றுவதற்கு உங்கள் குரலில் உள்ள குலைவுதான் காட்டி கொடுத்து விட்டதே. சாவித்ரி யாருடன் பேசுகிறாள்? சம்பாஷணையின் தொடர்பிலிருந்து அவள் எதிர்பார்த்து பயந்தது போல ஆஸ்பத்திரியிலிருந்து அழைப்பு வரவில்லை. எதிர்பார்த்து காத்திருந்த இடத்திலிருந்து டாக்டர் மனோகரிடமிருந்து என்பது தெரிந்து மனதிலே சற்று மலர்ச்சி பிறக்கிறது. பிணி பற்றிய ஆராய்ச்சி, பிணியாளர்களின் அவல முகமும் அழுகை குரல் இவற்றை மட்டுமே கண்டு கேட்டு அதுவே உலகமாக வைத்திய நிலையத்துக்குள்ளேயே வட்டம் அடித்து கொண்டிருந்த சாவித்திரிக்கு உல்லாசம், உற்சாகம், ஓய்வு என்றெல்லாம் மனதால் அனுபவிக்க வேண்டிய உலகம் ஒன்று இருக்கிறது என்பதை மெதுவாக உணர்த்தி கொண்டிருக்கும் டாக்டர் மனோகர் பர்வதத்தை பொறுத்த வரையிலும் மகளை வாழ வைக்க வரும் கண்கண்ட தெய்வமாகவே உருவாகி நின்றார். இருதய ஸ்பெஷலிஸ்ட் மனோகர் பெயருக்குள்ள மதிப்பு அவரால் நோய் தெளியும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மனதிலே கோபுரமாக வளர்ந்திருக்கிறது. அவருக்குள்ள நுண்ணறிவும் திறமையும் அவரை கைராசிக்காரராக உயர்த்தியிருக்கிறது. சக டாக்டர்கள் அவரது ஆலோசனை கிடைப்பதே தங்களுக்கு பெருமையும் வெற்றியும் தேடித்தரும் என்னும் நம்பிக்கையில் இருப்பவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையிலே இருப்பவர் தன் வீட்டை தேடி தன் மகளின் நட்பை தேடி வந்ததே பெரும் பாக்கியம் என நினைக்கிறாள் பர்வதம். தொழில் முறையிலே அவர்களுக்குள் தொடங்கிய நட்பு வெகு சீக்கிரத்திலேயே குடும்ப உறவாக மாறி வந்ததன் விளைவாகத்தான் டாக்டர் மனோகர் இன்று உரிமையுடன் சாவித்திரியை வெளியே அழைத்து போக வருவதாக ஃபோன் மூலமாக அறிவிப்பு கொடுத்திருந்தார். தன்னை நோக்கும் நோயாளியின் மனதிலே தெம்பும் திடமும் பிறக்க வேண்டும் என்பதற்காக
டீக்காக ட்ரெஸ் செய்து கொண்டு புறப்படுவாளே, அந்த துடிப்பு இப்போது இல்லை. தன் சக உழைப்பாளியின் அன்பை தட்ட மாட்டாது புறப்பட தயாரானாள் சாவித்திரி. வெளியே காரின் ஹாரன் எழுகிறது. பர்வதம் டீ செட்டை தயாராக கொண்டு வந்து மேஜையில் வைக்கிறாள். சாவித்திரி ஓடிப்போய் எதிர்கொண்டு அழைக்கவில்லை. மாடியிலே நின்றபடியாக அரை ஜன்னலின் திரையை விலக்கி லேசான புன்னகையுடன் கையை அசைக்கிறாள். இதே மனோகர் டாக்டர் என்ற முறையிலே ஆஸ்பத்திரி பணிக்காக வருவதாக இருந்திருந்தால் சாவித்திரி ஓடி போய் எதிர்கொண்டு அழைத்திருப்பாள். இப்பொழுது அவர் அப்படி வரவில்லையே. ஹலோ, ரெடியா என்று கேட்டபடியாக மாடி ஏறி வந்துவிட்டார் மனோகர். நான் எப்பொழுதும் தயார்தான். ஒரு திருத்தம், டியூட்டிக்கு என்றால் நீங்கள் எப்பொழுதும் தயார், அப்படித்தானே? ஆமாம், இப்படி உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கும் அவசியம் இருந்து இருக்கவில்லை என்றாகியிருந்தால் இதே மாலை நேரத்தில் இந்த சாவித்திரி நர்சிங் ஹோமுக்குள் டாக்டராக உலாவிக் கொண்டிருப்பாள். பேசிக்கொண்டே டீயை கலந்து 2 கோப்பைகளில் நிரப்புகிறாள். என் நட்பால் நோயாளிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை சொல்லாமல் சொல்லுகிறீர்கள் இல்லையா? ஆமாம் என்று சொல்லிவிடப் போகிறாளே என்ற துடிப்பு பர்வதத்தின் நெஞ்சுக்குள். சொல்லிவிடாதே என்று எச்சரிக்க வருபவளைப் போல அந்த அறைக்கு வருகிறாள் பர்வதம். டாக்டர் எழுந்து மரியாதை கொடுத்து பர்வதத்தை உட்காரச் சொல்லுகிறார். சுவாரஸ்யமான சம்பாஷணையின் நடுவே நான் குறுக்கிட்டு விட்டேன் என்று சொல்லியபடியே மேஜையை சுற்றி கிடந்த மற்றொரு நாற்காலியில் உட்கார்ந்து கொள்ளுகிறாள் பர்வதம். கலந்து வைத்திருக்கும் டீயை 3வது கோப்பையிலே ஊற்றி தாயாரின் முன்னால் வைக்கிறாள் சாவித்திரி. பெருமூச்சுடன் பேசுகிறார் டாக்டர். என்னால் பல நோயாளிகள் பெற வேண்டிய நன்மை பாதிக்கப்படுகிறது என்பது தெரியும் போது மனதிலே சஞ்சலம் ஏற்படுகிறது. மீண்டும் அந்த சொல்லை குறையோடு டாக்டர் கூறுவதை கேட்டு துடித்து விடுகிறாள் சாவித்திரி. அப்படி ஒன்றுமில்லை டாக்டர். சாவித்திரியை நீங்கள் அப்படி நினைப்பது தவறு. நீங்கள் அப்படி நினைக்கும்படியாக அவள் பேசியதும் தவறு. கலகலவென சிரித்தார் டாக்டர். இந்த சாதாரண விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாவித்திரி என்னை இங்கு வரவேண்டாம் என்று சொன்னாலும் கூட நான் வராமல் நிற்கப் போவதில்லை. ஏனென்றால் சாவித்திரிக்கு சில பிரின்சிபல் சொல்லித்தர வேண்டும் என்பதற்காகவே வந்து கொண்டு இருப்பேன். சாவித்திரி, நாம் பலருக்கு சேவை செய்யும் தொழிலை மேற்கொண்டு இருந்தாலும் நாமும் மனிதர்கள்தானே. நமது தொழிலிலே நாம் சிறப்புடன் பணிபுரிய வேண்டுமானால் அதற்கு முன்னால் நம்மை நாமே உற்சாகம் உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டாம். அதற்காகவாவது வெளி உலக உறவு நமக்கு நிச்சயமாக வேண்டும் சாவித்திரி. இதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் டாக்டர். நம்மை போன்று உயிர் சேவை செய்பவர்கள் தங்கள் முழு நேர உழைப்பையும் நோயாளிகளுக்காகவே அர்ப்பணித்து விட்டால் அதனால் பல உயிர்கள் நன்மை பெற வாய்ப்பு இருக்கிறது அல்லவா? ஒப்புக்கொள்கிறேன் சாவித்திரி. முழு நேரமும் உழைப்பது என்றால் நமக்கு அதற்குரிய தெம்பு வேண்டுமல்லவா? ஒவ்வொருவருக்கும் திறமை நிறைய இருக்கலாம், அதற்குரிய தெம்பு வேண்டும். மனம் உற்சாகமாக இருந்தால் உடம்பிலே தெம்பு தானாக வரும். அதை பெறுவதற்காகவாவது வெளி உலக உறவு வேண்டும். இப்பொழுது புரிகிறதா என்று கேட்டுவிட்டு டீயை பருகுகிறார். டீயை அருந்தி முடித்த சாவித்திரியும் எழுந்து போகலாமல்லவா? எங்கே என்று கேட்டு விடாதீர்கள். வெளியே சற்று உலாவி விட்டு வரதானால் ஒரு கண்டிஷன். டாக்டராக நான் சொல்லுகிறேன் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. கரெக்டாக 6 மணிக்கு நான் நர்சிங் ஹோமில் இருக்க வேண்டுமே என்றாள். சரி சரி. டாக்டர் எழுந்து நடந்தார். சாவித்திரியும் பின் தொடர்ந்தாள். பர்வதம் வராந்தாவுக்கு வந்து முன்பு அரைக்குறையாக நிறுத்தி வைத்திருக்கும் ஓவிய அட்டையை கையிலே எடுக்கிறாள். திட்டு திட்டாக பனிமூட்டம் கிறுகிறுவென உருவாகி கொண்டு இருக்கிறது. மாடிப்படியிலே யாரோ வரும் காலடி ஓசை. யாராக இருக்கலாம்? திரும்பி பார்க்கிறாள் பர்வதம். சப் என்ற அலட்சிய உணர்வு. வந்தவள் முகத்திலோ அசாத்தியமான பரபரப்பு. அலட்சியமாக ஏறிட்டு நோக்கிய பர்வதத்திடம் டாக்டர் அம்மாவை உடனே பார்க்க வேண்டுமே என்று பதறினாள். அவளது பதட்டத்தை சற்றும் பொருட்படுத்தாதவளாக எரிந்து விழுந்தாள் பர்வதம். டாக்டர் அம்மாவுக்கு உங்கள் ஆஸ்பத்திரி மட்டும் உலகமல்ல, அதற்கு அப்பாலும் ஒரு உலகம் இருக்கிறது என்பதை உங்கள் சூப்பரண்டென்ட்டுக்கு போய் சொல்லு. அம்மா போ. வியர்த்து போனாள் நர்ஸ். பர்வதத்தை அறிந்த நாளாக என்றுமே இத்தனை கோபமாக இருந்து பார்த்ததில்லை. அதிசயமான இத்தகைய மாறுதலை ஏற்க மாட்டாத வேணி
ஒரு நிமிஷம், என் பேச்சுக்கு அனுமதி தாருங்கள் அம்மா. ரூமில் ஒரு கேஸ் மிகவும் சீரியஸான நிலையாகி கொண்டு இருக்கிறதம்மா. டாக்டர் பிரபா சாவித்ரி அம்மாவை உடனே அழைத்து வர சொன்னார்களம்மா. அவர்களது திறமையை, உதவியை அவசியமாக எதிர்பார்க்கிறார்களம்மா. தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஓர் உயிர் மெல்ல மெல்ல கை நழுவி கொண்டு இருக்கிறதம்மா என்றாள் நர்ஸ். டாக்டர் வெளியில் போயிருக்கிறாள், எப்போ வருவாளோ தெரியாது என்றாள் எரிச்சலுடன். நல்லதம்மா, அவர்கள் எந்த நிமிடம் வந்தாலும் உடனே நர்சிங் ஹோமுக்கு அனுப்புங்களம்மா. நம்மால் உருவாக்க முடியாத ஒரு உயிர் சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையிலே துடித்து கொண்டு இருக்கிறதம்மா. பாவம், அந்த ஜீவனுக்கு அதிர்ஷ்டக்கட்டை இல்லையானால் இந்த சந்தர்ப்பத்தில் டாக்டர் அம்மா இல்லாது இருக்க மாட்டார்கள். கடமையை வெறும் கடமையாக மட்டும் கருதாமல் அதனூடாக மனிதாபிமானம் என்னும் அன்பு நிலையம் பின்னி பிணைந்துள்ள நிலை பர்வதத்தின் நெஞ்சிலும் எதிரொலிப்பை எழுப்பியிருக்க வேண்டாம். அதுவரையிலும் வரிந்து கட்டிக்கொண்டிருந்த கடுமையை சற்று தளர்த்தி பார்க்கலாம் என்று சொல்லி வைத்தாள். நர்ஸ் வேணி போய்விட்டாள். ஆனால் அவள் உதிர்த்து சென்ற சொல் நெடுநேரம் வரையிலும் நெஞ்சிலே அலைமோதி கொண்டிருக்கிறது. மகள் குறிப்பிட்ட நேரத்தையும் தாண்டி வராது இருக்கவே பயம் பந்து பந்தாக புரண்டு எழுகிறது. டாக்டர் அம்மா தாமதிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் ஓர் உயிரின் இழப்புக்கு அனுமதி தரும். பொழுது கரைந்து கொண்டு இருக்கிறதே என்னும் பொருளை நினைத்து வதைப்படுகிறது மனம். சாவித்ரி, உன்னை என்றும் போல உயரிய பணிக்காகவே அர்ப்பணித்து இருக்கலாமே. அதிலுள்ள நிம்மதி, அதிலுள்ள இன்பம், உன் சேவையால் பிழைத்து எழுந்து இருக்கும் அந்த ஜீவனின் நன்றி குளிப்பிலே நீ மூழ்கி முங்கும் போது அந்த பெருமிதம் இப்பொழுது இல்லையே. சாவித்திரியின் கம்பீர சிரிப்போடு டாக்டரின் கலகலத்த பேச்சும் குரலும் கேட்டுக்குள் நுழைகிறது. சாவித்திரியை இறக்கிவிட்டு காரில் இருந்தபடியாக விடைபெற்று செல்கிறார் டாக்டர் மனோகர். துள்ளி குதித்து சிட்டி போல மாடிப்படி ஏறி வரும் மகளிடம் எப்படி செய்தியை சொல்லுவது அல்லது சொல்லாமல் இருப்பது என்ற குழம்பி நின்ற நிலையிலேயே மகள் வந்துவிட்டாள். முந்தைய சாவித்திரியாக இருந்திருந்தால் வந்ததும் உடை மாற்றிக்கொண்டு நர்சிங் ஹோமுக்கு ஓடியிருப்பாள். இப்போது அவள் மனம் சற்று முன்பு அனுபவித்த உல்லாச களிப்பின் நினைவுகளை அசை போட்டு கொண்டிருந்தது. அதன் துள்ளல் மனம் முழுவதும் நிறைந்து வழிகிறது. வெகு சீக்கிரத்தில் சாவித்திரியை தன் உடமையாக்கி கொள்ளும் உரிமையை கேட்டு அவளது பதிலை கேட்டிருந்தார் டாக்டர் மனோகர். சாவித்திரி மட்டும் என்ன சொல்லிவிடப் போகிறாள்? எதற்குமே அவகாசம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அந்த யோசனைக்குள் நர்சிங் ஹோமின் நினைவுகள், அதனுள் அவளது சேவையை நாடி வந்து காத்து கிடக்கும் நோயாளிகளின் முகங்கள், அவர்களுக்காக தனது முழு நேர உழைப்பையும் அர்ப்பணிக்க திட்டமிட்ட தனது லட்சியம், இத்தனைக்கும் மேலாக எப்பொழுது திருமணத்துக்கு தேதி குறிக்கலாம் என்ற டாக்டரின் கேள்வி, இத்தனைக்குள்ளாகவும் சாவித்திரியின் மனம் புரண்டு தெளிவு பெற முடியாது தடுமாறி கொண்டு இருக்கின்ற வேளையில்தான் பர்வதம் சொன்னாள். சாவித்திரி, மணி 7 போகிறதே. கடமையை நினைவு ஊட்டுபவள் போல நேரத்தை குறிப்பிடுகிறாள். இன்னும் 7 நிமிடங்கள் இருக்கின்றனவே அம்மா. நர்சிங் ஹோமுக்கு போக 3 நிமிடங்கள் போதும் என்று நீதானே அம்மா அடிக்கடி சொல்லுவாய். டாக்டர் பிரபா உடனே உன்னை தேடிக்கொண்டு இருக்கிறாளாம். டாக்டர் பிரபா? ஏன்? ஏதாவது சீரியஸ் கேஸ் வந்திருக்கிறதா? உன்னை தேடி வந்த நர்ஸ் அப்படித்தான் சொன்னாள். சாவித்திரியின் நெஞ்சுக்குள்ளே தீப்பொறி சுட்டது போன்ற ஒரு உணர்வு. முன்பே ஏனம்மா இதை என்னிடம் சொல்லவில்லை என்று அர்த்தமே இல்லாது பதறியவள் தன் நினைவுக்கு வந்தவளை போன்று, சாரி மம்மி, நான் தான் வீட்டில் இல்லையே என்றாள். அறைக்குள் புகுந்த சாவித்திரி கண் சிமிட்டும் நேரத்தில் தன்னை டாக்டராக மாற்றிக்கொண்டு வெளியில் வந்தாள். விடுவிடுவென படி இறங்கி வேகத்துடன் சென்றவள் கை சொடுக்கும் நேரத்துக்குள் நர்சிங் ஹோமை எட்டிவிட்டாள். இருட்டி வெகுநேரம் ஆகிவிட்டது. சாவித்திரியிடமிருந்து எந்த விதமான தகவலும் இல்லை. எந்த நிமிடமும் ஏதாவது தகவல் வரலாம் என்பதற்காக தொலைபேசி அடியிலேயே காத்து கிடந்து அலுத்து போன பர்வதம் அப்படியே கண் அயர்ந்து போனாள். வைகரை பொழுது பால்காரன் அழைக்கும் காலிங் பெல்லின் அலறலோடு கண்ணை விழிக்கிறாள் பர்வதம். மகள் இன்னும் வரவில்லை. மனதில் ஏதோ ஒரு நினைவின் நெருடல் அவளுக்குள் தெம்பை குறைக்கிறது. பாலை வாங்கி வைத்துவிட்டு மீண்டும் படுத்துவிடலாமா என்ற அசதியோடு திரும்பிய போது எதிரே சாவித்திரி வந்து நிற்கிறாள். என்ன இது? தன் எதிரே நிற்பது தன் மகள் சாவித்திரி தானா? களைப்பு என்பதை உணராது
கடமையின் சிறப்பிலே கண்ணாக பணிபுரியும் அந்த செந்தாமரை முகத்திலே ஏன் உலகத்து சோகமெல்லாம் ஒருங்கே குவிந்து கிடக்கின்றன? சோகம் தோய்ந்த அந்த முகம் ஆஸ்பத்திரியிலே என்ன நடத்தி இருக்கும் என்பதை தெள்ளத் தெளிவாக விளக்கி காட்டிவிடுகிறது. தன்னிடம் எதுவும் பேசாது தாண்டி செல்லும் மகளுக்கு வழிவிட்டு நின்ற பர்வதத்தின் மனம் வேதனையால் வெளிப்படுகிறது. மனதால் இருள் சூழ்ந்த நிலையிலேயே அன்றைய பகல் பொழுது தேய்கிறது. மாலை பொழுது. வழக்கம் போல டெலிஃபோன் மணி கிணுகிணுக்கிறது. கட்டிலில் படுத்திருந்த சாவித்திரி தாயாரை அழைத்து டாக்டர் சாவித்திரி வெளியில் போயிருப்பதாக சொல்லுகிறாள். தாயார் பேசி முடித்ததும் சாவித்திரி கட்டிலை விட்டு இறங்கி அவசர அவசரமாக உடை மாற்றிக்கொள்ளுகிறாள். டியூட்டிக்கு புறப்பட்ட மகளிடம், டாக்டர் மனோகர் வந்தால் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்ட பர்வதத்திடம் ஒரு கடிதத்தை கொடுக்கிறாள். வெளியே காரின் ஹாரன் சத்தம் கேட்கிறது. டாக்டர் மனோகர் வந்து கொண்டிருக்கிறார். சாவித்திரி வழக்கமான பாதையை விட்டு எதிர்ப்புறத்து படி வழியாக இறங்கி நர்சிங் ஹோமை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறாள். ஹலோ சாவித்திரி என்ற செல்ல குரலுடன் உற்சாகமாக வந்து நின்ற மனோகரிடம் மகள் கொடுத்த கடிதத்தை கொடுக்கிறாள் பர்வதம். பரபரப்புடன் பிரித்து படித்த டாக்டர் பிரமித்து நிற்கிறார். மதிப்புக்குரிய டாக்டர் மனோகருக்கு, தங்களை டாக்டராக மதித்து போற்றவே விரும்புகிறேன். தங்கள் விருப்பப்படி தங்கள் வாழ்க்கையிலே பங்கு கொண்டு தங்களை மகிழ வைக்கும் தகுதி எனக்கு இல்லை. என்னிலும் தகுதி வாய்ந்த வேறொரு பெண் தங்களுக்கு கிடைக்கலாம். என்னை எதிர்நோக்கி காத்து நிற்கும் நோயாளிகளுக்கு என் முழு நேர உழைப்பும் தேவை. இதை நேற்றைய சம்பவம் உணர்த்தியதன் விளைவாகவே இந்த முடிவுக்கு வந்து இருக்கிறேன். வழக்கம் போல சக டாக்டர் என்ற முறையிலே நமது நட்பு தொடரும். அன்பானவர்களே, கோமதி சுப்பிரமணியம் அவர்கள் எழுதிய உயிர் சேவை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.